ஆங்கில த்ரில்லர் படங்களை விட ஒரு த்ரில்லர் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்டிஸ் வர்மா, யார் ஜஸ்டிஸ் வர்மான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி 14/3/2025 நைட்டு அவர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எரிந்து போனது. பல கோடிகளுக்கு மேலே அந்த பணம் எரிந்து போனது. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி 3 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கு கீழே ஒரு விசாரணை கமிட்டியை வைக்கிறாங்க. அந்த விசாரணை கமிட்டி ஜஸ்டிஸ் வர்மா தவறு செய்திருக்கிறாரா இல்லையா, அவர் மேலே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணையை நடத்தி அந்த விசாரணை அறிக்கையை தலைமை நீதிபதி கிட்ட கொடுக்குறாங்க. வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் இந்த ரிப்போர்ட்டை தயவு செஞ்சு வெளியில் விடுங்க, இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கீங்க, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, அவர் மேலே ஒரு விசாரணையை நடத்தி முடித்திருக்கிறீர்கள், எல்லா டீட்டெயில்ஸையும் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஒரு சிறப்பான முன்னுதாரணம் இது. நீதித்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. ஆனா அந்த ரிப்போர்ட்டை ஏன் பப்ளிஷ் பண்ணாம இருக்கீங்க, பொதுவெளியில அந்த ரிப்போர்ட் ஏன் விடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குரல்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது. லீஃப்லெட் என்ற அந்த ஒரு பத்திரிகை, ஆனந்த் குரோவர், உயர்நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர்கள் ஆனந்த் குரோவர் மற்றும் திருமதி இந்திரா ஜெய்சிங் நடத்தக்கூடிய அந்த மேகசின்ல ஜஸ்டிஸ் வர்மாக்கு எதிரான அந்த ரிப்போர்ட் 3 நீதி அரசர்கள் அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை படிச்சிங்கன்னா அப்படியே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஒரு சிறப்பான ஒரு புலனாய்வு கட்டுரை என்று சொல்லலாம். கட்டுரைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சாட்சிகளை இவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். எந்த சாட்சி என்ன சொல்கிறது, எப்படி இந்த உண்மையை கண்டறிகிறார்கள், கடைசியாக உண்மையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வீட்டிலிருந்து பணம் எடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் தான் அதற்கு பொறுப்பாவார் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைண்டிங்கை கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்னால் பல விஷயங்கள் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்டிஸ் வர்மா ரிட்டையர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ரிசைன் பண்ணால் உடனடியாக வழக்கு பாயும், அவர் நீதிபதியாக இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு அந்த கவசம். ஸோ ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரே வழி அவரை இம்பீச் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் ஒரே வழி. அதற்கான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று எல்லோரும் சொல்கிறாங்க. இன்னும் பட் ஸ்டார்ட் ஆகலை, அஃபிஷியலாக இன்னும் அது ஸ்டார்ட் ஆகலை. மேபி இந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா எனி டைம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மே ரெக்கமெண்ட் ஃபார் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ். ஸோ இந்த அறிக்கையில் என்ன பண்ணுறாங்க, இந்த 3 தலைமை நீதிபதிகள் ஃபஸ்ட்டு நீதிபதி வர்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய வர்ஷனை வாங்கிக்கிறாங்க. நீதிபதி வர்மா என்ன சொல்கிறாரு, அவருடைய வீட்டில் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கான பணம் எரிக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்படுகிறது. என்ன சொல்கிறாருன்னா, இது அவுட் ஹவுஸில் இருந்துச்சு, இந்த அவுட் ஹவுஸ்க்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்த அவுட் ஹவுஸ் வீட்டிலிருந்து தள்ளி இருக்கு, ஐ டோன்ட் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் தட் அவுட் ஹவுஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய பணம் என்னுடைய பணம் கிடையாது, எரிந்திருக்கு அப்படின்னா அது என்னுடைய பணம் கிடையாது, இது யாரோ எதிரிகள் சதி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய டிஃபென்ஸ். இதுதான் அவருடைய பேசிக் டிஃபென்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க நீதியரசர்கள், அவங்க கிட்ட என்ன ஆதாரங்கள் இருக்கு, அவர்களிடம் வெறும் அந்த செல்போன் ரெக்கார்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. தீயணைப்பு வீரர்கள், போலீஸ் அதிகாரிகள் அவங்க இது மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு உடனே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அந்த வெறும் அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதை வைத்து என்ன பண்ணுறாங்க, அவருடைய வீட்டில் யாரெல்லாம் வேலை பார்த்தார்களோ அவங்க எல்லாரையும் சாட்சிகளாக விசாரிக்கிறார்கள். அடுத்த கட்டமாக ஃபஸ்ட்டு அங்கே போன இந்த தீயணைப்பு படை வீரர்கள் அவங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகள் அவங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. அதே போல் அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி இருக்கார், அன்றைக்கு இரவு முழுக்க அந்த வீட்லேயே இருந்திருக்காரு. ஸோ அவரிடம் விசாரணை நடத்துகிறார்கள். அவங்க விசாரணை நடத்தி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அடிப்படையில் நீதிபதி வர்மா அவர்கள் அவர் தவறு செய்திருப்பதாக தெரிய வருகிறது, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்திருக்கிறார்கள். முக்கியமாக அந்த விட்னஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கே மிக அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் யாருடைய ஸ்டேட்மெண்ட், விட்னஸ் நம்பர் 8. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்வார் சிங். இவர் யார், டிரைவர், ஃபயர் சர்வீசஸ். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத விவரிக்கிறார். என்ன சொல்கிறார்னா, as I entered, தீயணைப்பு வீரராக இவர் உள்ளே சென்றிருக்க வேண்டும். as I entered, I noticed that on the right hand side and in front there was large pile of cash only of ₹500 denominations lying on the floor. I am not sure whether any such notes of ₹500 denomination were there on the ledge or not. I was shocked and surprised that such large amount of cash
which was strewn on the floor, which I saw for the first time in my life. Pradeep Kumar and Parvindra Malik were also working inside the storeroom where I was also present. They were busy dousing the embers. The witness was shown the video accompanied with a letter from the office of the Honorable Chief Justice of India, which is marked as Exhibit 6. The witness, after having seen and heard the video, said that the same is of the inside of the storeroom, which was on fire at Bangla number 30, Tughlaq Crescent, Tughlaq Road. And the fire official who was working has been identified as Pradeep Kumar. So, இவர் ஒரு முக்கியமான சாட்சி. அடுத்து அது போட்டோ எடுத்தவர் அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா விட்னஸ் நம்பர் 6. அவர் என்ன சொல்றாருன்னா, I did take 2 photographs of the storeroom where the fire had erupted. I was told by Prakash Chand Meena that there were currency notes in the room which had caught fire, which I also saw at that point of time. The notes which were visible at the site were of ₹500 denomination and were singed by fire and also got wet in the process of dousing. The embers were still burning on the shelf, and therefore we pulled them down by instructing Pradeep Kumar to do the needful and to spread out the debris to reduce the heat. I cannot tell for sure whether the fire occurred by short circuit. Though there was no electric heater in the room, the currency notes were being pulled down from the shelf and had fallen during the process. இப்படி நீதிபதி வர்மாவுக்கு எதிரான அந்த வழக்கிலே முக்கிய சாட்சிகளாக யார் இருக்காங்க அப்படின்னா, அந்த தீயணைப்பு படை வீரர்கள் யாரெல்லாம் போனாங்களோ அவங்க இருக்காங்க. இதே நீதியரசர்கள் வந்து அவர் வீட்டிலே வேலை செய்த அந்த வேலையாட்களையும் விசாரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த வேலையாட்கள் யாருமே வந்து அங்கே பணம் இருந்ததாக ஒத்துக்கொள்ளவே இல்லை. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 15ஆம் தேதி காலை 14/3/2025 இரவு இது நடக்குது. 15/3/2025 காலை அந்த பணம் எல்லாம் அங்கிருந்து காணாம போய் அந்த வீட்டில் இல்லை, அவர் வீட்டில் இல்லை, அந்த பணம் இல்லை. எப்படி போகிறது யாருக்கும் தெரியல. இதற்கும் திரு வர்மா அவர்கள் வந்து ஒரு இதை கொடுக்குறாரு, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. என்னன்னா, எனக்கு தெரியாதுங்க, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இல்லை, நான் 5 மணி வரைக்கும் தான், 5 மணிக்கு அடுத்த நாள் 5 மணிக்கு ஈவினிங் 5 மணிக்கு தான் வந்தேன். இது நீங்கள் காலையில் போச்சுன்றீங்க, எனக்கு தெரியாது என்ன நடந்துச்சு. இந்த விளக்கத்தை அந்த நீதிபதிகள், விசாரணை கமிட்டியில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, இது எப்படி உங்க கண்ட்ரோலில் இருக்கு, வீடு உங்க கண்ட்ரோலில் இருக்கு, உங்களோட பிரைவேட் செக்ரட்டரி அங்கே இருக்காரு, காலை வரைக்கும் இருக்காரு, உங்களுடைய பிள்ளைகள் அங்கே இருக்காங்க, உங்களுடைய மனைவி அங்கே இருக்காங்க, உங்களுக்கு தெரியாதுன்னா எப்படி தெரியாமல் போகும்? இந்த பணம் காணாமல் போனது அப்படின்றது வந்து மீண்டும் மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்புகிறது. எரிஞ்சிடுச்சு, போட்டோ எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே விடிய காலையிலேயே எல்லா பணமும் அங்கிருந்து அகற்றப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் அங்கே கிளப்பும். ஸோ இப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் அவருடைய டிஃபென்ஸ், அதற்கப்புறம் இந்த சாட்சிகள், இவங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு செல்போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஆய்வு செய்கிறார்கள். செல்போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஆய்வு செய்யும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் புலப்படுகிறது. அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி ஃபர்ஸ்ட் ஒரு 200 செகண்ட்ஸ் மட்டும்தான் ரெகுலர் கால்ல பேசுறாரு நீதியரசரோட. அதன் பின்னர் ஃபுல்லா வாட்ஸ்அப் கால்ல தான் பேசுறாரு. வாட்ஸ்அப் கால் இஸ் என்கிரிப்டட். அதனால நீதியரசர்களுக்கு வந்து தெரியல என்ன பேசியிருக்காரு, எவ்வளவு நேரம் பேசியிருக்காரு. அந்த பிரைவேட் செக்ரட்டரி தான் திரு நீதிபதி வர்மா ஹோலி ஹாலிடேஸ்ல இருக்காருன்னு சொல்லி அவருக்கு வந்து ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுத்திருக்காரு. அது எல்லாமே வந்து இதுல தான் தெரிய வருகிறது, வாட்ஸ்அப்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன்ல என்ன இருக்குன்னு தெரியல, பட் பிஎஸ்ஓ அங்கே தான் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக புரிகிறது. ஸோ இந்த பணம் காணாமல் போன விஷயத்துல அந்த பிஎஸ்ஓவுக்கும் பிரைவேட் செக்ரட்டரிக்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு அறிக்கையிலே, விசாரணை அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இவரை பத்தி பேசுறாங்க. It has been admitted by the witness, namely Rajinder Singh Karki and Diya Verma, that there has been communication by WhatsApp mode, and therefore the calls as such are not depicted in C6, which is the call record of Mr. Rajinder Singh Karki. Rajinder Singh Karki தான் நம்ம சொன்ன அந்த private secretary. Similarly, the other private secretary, W49 Kamlesh Kumar, also admitted that the communication with Justice Verma while making the change as such of a written program was also by WhatsApp communication. The witness has also categorically denied that he has instructed any fireman not to mention in the report of the burning of currency notes in the fire, and also denied the fact when confronted with the statements of witness 30 CG Rawat. அதாவது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த தீயணைப்பு படை வீரர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. தீயணைப்பு படை வீரர்கள் யாரும் இதை பத்தி பேசக்கூடாது, இதை பத்தி வெளியில சொல்லக்கூடாது என்று அவங்கள வந்து சொல்லியிருக்காங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வரல, யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த விஷயம் இங்க வந்து தெரிய வருது.
அந்த 15ஆம் தேதி காலை பணம் அந்த வீட்டிலிருந்து அவருடைய வீட்டிலிருந்து எடுத்து வெளியில கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்னும் பொழுது அதற்கு வந்து கார்கி தான் முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காருன்னு சொல்லி நீதியரசர்கள் சொல்றாங்க. கார்கி வந்து அப்படி இல்லை அப்படின்னு அதை வந்து டினை பண்றாரு. ஆனா விட்னஸ் அங்கே வந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள், எப்பவுமே ஒரு வீட்டுக்கு வந்து சிஆர்பிஎஃப் நீதிபதியுடைய வீட்டுக்கு வந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து காவல் இருப்பாங்க. அந்த வீரர் ஒருத்தர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிஜி ரவாத் அவர் பேரு, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டெப்ரியை க்ளீன் பண்றது எல்லா வேலையும் பார்த்தது கார்கி தான் பார்த்தாரு. அவர் தான் செக்ரட்டரி, அவர் தான் பார்த்தாரு, அவர் தான் இதற்கு ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்தாரு. ஆனா கார்கி என்ன சொல்றாரு, இல்ல நான் வந்து தூங்கிட்டேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆனா கர்கியோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஒத்துக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்ல, அவர் தூங்கி இருக்க வாய்ப்பு இல்லை, அவர் தான் ஃபுல்லா ஓவர்சி பண்ணார்னு ஒருவர் அல்ல 2 பேர் சொல்றாங்க. சோ அந்த பணம், எரிந்து போன பணம், மீதம் இருக்கக்கூடிய பணம் அங்கிருந்து காணாமல் போனதற்கு முக்கியமான காரணமாக இந்த கார்கி இருக்கிறார் அப்படின்ற அந்த கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். கடைசியா இந்த ஃபைண்டிங்ஸ் கொடுக்கும் பொழுது நீதியரசர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு இதை வந்து முன்வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, கன்க்ளூஷனுக்கு வராங்க. இந்த பணம் வந்து 15ஆம் தேதி காலையில போகுதுன்றதுக்கு எப்படி ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the third main issue pertains to the persons removing burnt money cash in the VRs of 15/3/2025. A conjunctive reading of the statements of eyewitnesses, electronic evidence and the circumstantial evidence which has come on record has explained supra the failure of Justice Verma and his personal staff to explain the omissions, contradictions and embellishment noticed in their statement. This committee is compelled to uphold by way of strong inferential evidence on record that the most trusted person of domestic staff so and so private secretary were instrumental in removing the burnt cash அப்படினு சொல்லி சொல்றாங்க. இப்போ அவரு கன்க்ளூஷனுக்கு எப்படி வராங்கன்னா, நீதிபதி வர்மா என்ன சொல்றாரு, இந்த பணம் என்னுடைய பணம் அல்ல, எனக்கு எதிராக பின்னப்பட்ட சதின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த பணம் அப்படியே தான் நடந்திருக்கணும். அந்த பணம் எப்படி காணாம போகும்? 15ஆம் தேதி காலையில அந்த பணம் இல்லங்க, எங்க எப்படி போச்சு? இரண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் உண்மையா இருக்க முடியும். சதி அப்படின்னா அப்படியே விட்டுருக்கணும்ல, சதின்றதை ப்ரூவ் பண்ணிருக்கணும். சோ பணம் காணாமல் போகிறது, இவர் சதி என்கிறார், இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் ஒரு உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி இப்படிப்பட்ட ஒரு டிஃபென்ஸை எடுக்கலாமா? இப்படிப்பட்ட டிஃபென்ஸை எடுத்தா அதை எப்படி ஒரு 3 நீதி அரசர்கள், தலைமை நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொள்வாங்கன்னா அவங்க ஏற்றுக்கல. they have denied it. அதற்கு வந்து ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்து அதற்கு வந்து they have come to that conclusion. முடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, 80 பத்திகள் உடைய ரிப்போர்ட் இது, ஆல்மோஸ்ட் 64 pages ரிப்போர்ட். இதுல கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, this committee thus holds that the cash money was found in the storeroom of 30 Tughlaq Crescent, New Delhi, officially occupied Justice Verma. More so, the access to the storeroom has been found to be within the covert or active control of Justice Verma and his family members, and that by of strong inferential evidence it is established that the burnt cash money was got removed from the storeroom during the VRs of 15/3/2025 from 30 Tughlaq Crescent, New Delhi. There is sufficient substance in the allegations raised in the letter of the Honorable Chief Justice of India, and the misconduct found proved is serious enough to call for initiation of proceedings for removal of Justice Yashwant Verma, Judge Allahabad High Court. So எல்லாருக்குமே தெரியும், நீதிபதிகளை, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை ஜஸ்ட் லைக் தட் ரிமூவ் பண்ண முடியாது, அவங்களை இம்பீச் பண்ண தான் முடியும். அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோ அஹெட் கொடுத்திருக்கிறது என்ற 3 நீதிபதிகளுடைய அறிக்கை. அடுத்து என்ன நடக்க போகிறது? நிஜமாவே அவரை இம்பீச் பண்ணிடுவாங்களா, இல்ல அதில் ஏதாவது அரசியல் தலையீடுகள் இருக்குமா, இதுல வேற ஏதாவது கால்குலேஷன்ஸ் வருமா என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சிறப்பான ஒரு விசாரணை நடத்தி முடித்திருக்கிறார்கள். தயவுசெய்து இட்ஸ் லைக் ஃப்ரீலி அவைலபிள், டவுன்லோட்ல இருக்கு. லீஃப்லெட் ஜஸ்டிஸ் வர்மா ரிப்போர்ட்னு போட்டீங்கனாலே PDF வந்துடும், படித்து பாருங்க. சிறப்பான ஒரு த்ரில்லர் நாவல் படிக்கக்கூடிய ஒரு இதை வந்து உங்களுக்கு கொடுக்கும். மேலும் இந்த விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நன்றி, வணக்கம்.